மதுரை அருகே கருப்பாயூரணியில் பாண்டி முனீஸ்வரர் உற்சவ விழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சுவரட்டு திருவிழா நடைபெற்றது. இந்த வடமாடு மஞ்சுவரட்டு விழாவில் மதுரையை சுற்றியுள்ள ஊர்களில் இருந்த மொத்தம் 40 காளைகள் கலந்து கொண்டது. 9 வீரர்கள் அடங்கிய 12 குழுக்களாக கலந்து கொண்டனர். ஒவ்வொரு மாடுபிடி வீரர்களுக்கும் மாட்டுக்கும் 20 நிமிடங்கள் வழங்கப்பட்டு மஞ்சுவரட்டு விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற காளைக்கும் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் ரொக்கப்பணம், அண்டா, குத்துவிளக்கு, சைக்கிள், கோப்பைகள் பரிசாக வழங்கப்பட்டது. இந்த மஞ்சுவரட்டுவில் பாஜக தலைவர் அண்ணாமலை சார்பில் காளைகள் அவிழ்க்கப்பட்டது. அதேபோன்று சசிகலா பேரிலும் அமைச்சர் மூர்த்தி பேரிலும் காளைகள் விளையாடியது. மஞ்சுவரட்டுவை கண்டுகளிக்க சுற்றுவட்டாரத்தில் இருந்து நூற்றுக்கணக்கானோர் வந்திருந்தனர். ஏராளமான போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அதேபோன்று அவசர உதவிக்கு 108 ஆம்புலன்ஸ் உள்ளிட்டவைகள் மருத்துவ உதவியும் செய்யப்பட்டு இருந்தது. முன்னதாக களமிறங்கும் மாடுகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. நோக்கத்தோடு நெஞ்சிருக்கும் கங்கையில் நஞ்சிருக்கும் கொம்பை கண்டு அஞ்சாத வீரர்கள் நிகருக்கு நிகர் தீயாக நேருக்கு நேர் பேயாக உடல் சற்றும் தேயாமல் சுற்ற திடல் சத்தம் ஓயாமல் ஒழிக்க வீராதி வீரனையை வெல்ல வென்றெடுப்போ வரலாற்றில் பெயர் சொல்ல ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் கருப்பாயூரணி இளைஞர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு மாற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா, மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா? மாடு எந்திரிச்சுக்கிட்ட மாடு எந்திரிச்சுக்கிட்ட நோக்கத்தோடு புதுக்கோட்டை மாவட்டம் பிடாரம்பட்டி நம்பி நாச்சியம்மன் வீரர்கள் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார். இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள், சிறப்பான காலையா, சிறப்பு மிக்க வீரர்கள். ஹலோ, சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்ட கருப்பாயூரணி மாடுபிடி வீரர் சென்ட்ரி கான்ட்ராக்டர் அர்ஜுனன் அவர்கள் சார்பாக 51 சிறப்பு பரிசு. மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஒத்த வீடு அண்ணன் அதிபதியை வழங்கும் ஒரு வெள்ளி நாணயம் ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சமயத்திலே முதல் சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கண்கள் முறைக்க, காது வெறிக்க, கால்கள் நாளும் மெட்டி உழைக்க, கொம்பு ரெண்டும் குத்தி கிழிக்க, தொடுவோர் நெஞ்சம் வளர வைக்க, உன்னை நெருங்க நினைப்போருக்கு நன்கு உரைக்க, புகழறித்து ஊரறி ஆடி வைத்தன காலங்கள் கடந்து வைத்தன. பதிவு செய்வதற்கு கடைசி அரை மணி நேரம், அதுக்குள்ள பதிவு செய்யலாட்டு இருக்க மாட்ட வச்சு போட்டுருவோம். பாத்துக்கோங்க. இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்ட கருப்பாயூரணி மாடுபிடி வீரர் மதுரை மாவட்ட ஒத்தவீடு அண்ணன் அதிபதியர்கள் சார்பாக வெள்ளி நாணயம் ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பு பரிசையும் மதுரை மாவட்டத்தினுடைய கௌரவ தலைவர் அண்ணாமலை சார்பாக மாணிக்கப்பட்டி ராம அம்பலம் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. ஜல்லிக்கட்டு நாயகன் நவனி அவர்கள் விழாக்குழுவின் சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள். அந்த காலங்களை அடக்கிய வீரவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு கருப்பாயூரணி இளைஞர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாருக்கு நன்கு உரைக்க புகழளித்து ஊரறிய ஆடிய மதுரை மாவட்ட கௌரவ தலைவர் திருச்சி மாவட்டம் கே செல்வகுமார் அவரது காலை மேட்டுப்பட்டி பால்பாண்டி ஒரு வீரர்கள் 2 மாடு அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள். அழைப்பு ஏற்று விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்துள்ள வடமாட்டினுடைய ஜாம்பவான், வாடி வாசலினுடைய கதாநாயகன், புன்னகை மன்னன், எங்கள் அண்ணன், இளைஞர்களின் எழுச்சி நாயகன்,
காளையின் காவலன் மேட்டுப்பட்டி பால்பாண்டி அணியினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் மேட்டுப்பட்டி மூர்த்தி அவர்கள் விழாக்குழுவின் சார்பாக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள். இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்ட ஒத்த வீடு அதிபதி ஏஎஃப்சி அவர்கள் சார்பாக வெள்ளி நாணயம் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பரிசு தொகையினை விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களுக்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியில் ஆடு களத்தை அலங்கரிப்பதற்காக திருச்சி மாவட்ட கேக்கு செல்வகுமார் அவரது காலை. அந்த காலையினை எதிர்ப்பதற்காக மேட்டுப்பட்டி பால்பாண்டி வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு மருத்துவ பரிசோதனைக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியில் ஆடு களத்தை அலங்கரிப்பதற்காக கண்கள் முறைக்க காது முறைக்க கால்கள் நாலு வெட்டி முறைக்க கொம்பு